ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உடச்சரிசியில் கிச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கூட உடச்சரிசி எப்படி செய்கிறது வீட்டிலையே நம்ம திருகையெல்லாம் இல்லாமல் நம்ம மிக்சியிலே எப்படி உடச்சரிசி ரெடி பண்ணுறது, உப்புமாவுக்கு கிச்சடிக்கு இதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணுறது நம்ம சேனலில் கூட வீடியோ போட்டிருந்தேன். இதில் வந்து எப்படி நம்ம ரெசிபிஸ்லாம் செய்கிறதுன்னு அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். நான் 1.5 காப்படி அளவுக்கு உடச்சரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு எண்ணெய் சட்டியில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுபடலை அப்படின்னா நம்மளுக்கு நறுக்குனே தான் இருக்கும். நல்லா வெந்து வந்திருந்தால் தான் நம்மளால் சாப்பிட முடியும். இல்லைன்னா நறுக்குன்னு இருக்கும், வேவாததே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். லைட்டாக அப்படியே வெளுத்து வர்ற மாதிரி இருக்கும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கணும். மினிமம் வந்து 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கலாம். அப்போ தான் நல்லா வறுபட்டு வரும். இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, அந்த கல்பாசி இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நைஸாக நீட்டமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.25 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி சேர்த்துக்க வேண்டியதான். இப்போது இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 பழமான தக்காளி அதையும் நல்லா சின்னதாக வெட்டி அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, ஒரு 10 போல் பீன்ஸ் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் அது கூட ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இப்போ தண்ணி சேர்க்க வேண்டியதான். 1க்கு 2 தண்ணி, 1.5 காப்படி சேர்த்துருக்கிறதுனால 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழைவாக வேணும் அப்படின்னா இன்னொரு டம்ளர் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலாம். ஆனால் உதிரியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். அதனால நான் 1க்கு 2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்க்குறேன். இது கூடவே மஞ்சள் தூள் கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த உடச்சரிசியை சேர்க்கணும். நான் மேக்ஸிமம் உப்புமாக்கு கிச்சடிக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த எண்ணெயில் நம்ம வதக்குறோம் இல்லையா பொருள், அது கூடவே நான் சேர்த்து வதக்கிடுவேன். ஆனால் சில நேரத்தில் இந்த பச்சரிசி நல்லா வறுபடலைன்னா நறுக்குன்னு இருக்குது. அதனால நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா தனியாகவே வறுத்துக்கிறது. இப்போது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த பச்சரிசி நொய்யை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே டக்குன்னு கெட்டியாகும். அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணி நம்ம கலந்து விட வேண்டியதான். கலந்து விட்டுட்டு திருப்பி 2-3 தடவை திருப்பி கலந்து விட்டுட்டு தம்மில் போட்டு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். டக்குன்னு தண்ணி சுண்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலந்துட்டு நிப்பாட்டினோம் அப்படின்னா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நல்லா வேவாத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ரவையாக அப்படியே வெள்ளையாக தெரியுது பாருங்கள். நல்லா வெந்து வரணும். இது மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே அமுக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடணும். இதேமாரி மூடி வச்சு அப்பப்போ 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பெரட்டி விட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் நல்லா வேவும். ஏன்னா அரிசியாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு நம்மளுக்கு வேக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. இதை ஒரு டிஃபனுக்கோ இல்லை நம்ம டின்னருக்கோ இதை செஞ்சு சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து தூவிட்டு கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் அப்படியே அந்த ஹீட்லேயே இருக்கட்டும். நல்லா புழுங்கி வெந்து வரும். அப்போ தான் நம்மளுக்கு உதிரியாகவும் இருக்கும். நல்லா வெந்து நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். சுட பரிமாறணுன்னா உடனே நம்ம அடுப்புலேருந்து நிப்பாட்டிட்டு உடனே சாப்பிட்றத விட இதை மாதிரி நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போது நறுக்குன்னெலாம் இல்லாமல் இருக்கும். பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, கடலை சட்னி இதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.